இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கிரேவி பார்க்க போறோம். ராஜஸ்தான் ஸ்டைல்ல காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி சூப்பரா ஒன்று செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜார்ல சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா நைஸாகவும் இருக்கணும். அங்கங்க அந்த காலிஃப்ளவர் லைட்டா தெரியணும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இது கூட இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா ரவை சேர்த்துக்கிட்டோம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து வடை கட்லட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சம் தண்ணி இருக்குமா தெரிஞ்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் நீங்க கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்படி ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ஏன்னா உள்ள வந்து வேகாம போயிடும். எல்லாத்தையும் இந்த ஷேப்ல பிடிச்சிக்கலாம். இல்லை நீங்க கட்லெட் மாதிரி கூட தட்டிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து அப்படியே ஒன்னொன்னா இந்த ஆயில்ல போட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்ததுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஏன்னா உள்ளெல்லாம் கொஞ்சம் வேகணும். மீடியம் ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணாதான் உள்ள நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடும். இல்லைனா நீங்கள் பேனில் இருந்தால் ஒரு கடாயில் கூட போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்துருச்சு. அப்படியே நான் திருப்பி போட்டுறேன் எல்லாத்தையும். மேலே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒன்றா எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கூட நம்ம ஸ்நாக்ஸாகவே சாப்பிடலாம். சாஸ் கூட இல்லைனா புதினா சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். எல்லாமே ரெடி ஆகி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் 1 வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை மட்டும் மூடி போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவைப்பட்டா இன்னும் ஒரு 5 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் ரிச்சா இருக்கும். மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு சூடாகட்டும். இதுல 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிய விட்டுடலாம். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். மசாலா மேல கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா வதங்கி மசாலா ட்ரை ஆகிற ஸ்டேஜ்ல இதுல ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு டேஸ்டான கிரேவி. இது சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் சூப்பரா செட் ஆகும். ஆனா ரைஸ்க்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ நீங்க சப்பாத்தி கூட ட்ரை பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்டான டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்ல செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் செய்யும் போது அது தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டு தான் சேர்த்துறோம். நம்ம எல்லாத்தையுமே டேரெக்டாக அரைச்சி சேர்க்கறதுனால வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால இது உள்ள வேகாதுன்னு நினைக்க வேண்டாம், நல்லாவே வெந்துடும். அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கட்லெட் மாதிரி இல்லை வடை மாதிரி கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க.